இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. என்ன நடக்குதுங்க? ஏய் விடுறி, கொய்ய விடு, வலிக்குது, விடு. என்னாச்சுக்கா? ஐயோ விஜய், பாரு விஜய், இவள என் கையை எப்படி உடைக்கிறான்னு பாரு. நீ வீட்ல இல்லனா எப்படிலாம் அநியாயம் பண்றான்னு பாத்தியா? மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு விஜய், நீ மட்டும் வரலன்னா என் நேரத்துக்கு என் கையை உடைச்சிருப்பாடா. கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. வயசுல பெரியவனு கூட பார்க்காம எப்படி புடிச்சு முறிக்கிருக்கான்னு பாருடா. என் அக்கா மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இல்லங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. பேசுன. இந்த விஷயத்துல பேசாமல இருக்க முடியாதுங்க. போச்சுடா, போச்சு. உன்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு போயிட்டா பாரு. அவ்வளவுதான். இனிமே எங்க கதை அதோ கதிதான். ஆமா மாமா. இங்க பாருங்க, பாத்தீங்களா? எங்க அண்ணன் ஆசையா வாங்கி கொடுத்தத கிழிச்சு தர துடைக்கிற பக்கெட்ல போட்டிருக்காங்க. எனக்கு எப்படிங்க இருக்கும்? நான் கேட்க மாட்டேனா? சொல்லுங்க. எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த துணி விலை கம்மியா இருக்கலாம், விலை தாங்க கம்மி. ஆனா வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிற நினைப்பு கம்மி கிடையாது. அவர் சக்திக்கு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எனக்கு வசதிதான். அவங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தது பெருசுதாங்க. அது இப்படி தூக்கி வீசுனா எனக்கு கோவம் வரதாங்க செய்யும். நான் கேட்கதான் செய்வேன். பாத்தியா விஜய், வந்து அவங்க நொன்ன தோ இத வெளியில வச்சு அவகிட்ட குடுத்துட்டு போயிட்டான். அதான் மரியாதையா? வீட்டுக்கு வெளியில குடுக்கறது முறையான்னு கேட்டதுக்கு அதுக்கு எடுத்தறிஞ்சு பேசுறா. அதுக்கு கோவத்துல நான் கிழிச்சு எரிஞ்சிட்டேன். இத கூட நான் கேட்க கூடாதாடா? கேட்க கூடாதுன்னா சொல்லிடுறா. நான் இனிமே எதுவுமே கேட்கல. என்னங்க இப்படி எல்லாம் அவங்க கேட்கவே இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இத கிழிச்சு உள்ள போட்டுட்டாங்க. உங்ககிட்ட மாத்தி பேசுறாங்க. சரி, எங்க அண்ணன் உள்ள வராம போனது தப்புதான். அதுக்காக கிழிச்சு போடுவீங்களா? சொல்லுங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வந்து சீர் செய்ய மாட்டாரா? ஏன்னு கேட்டா என் அக்காவே நீ அடிப்பியா? நான் அடிக்கலாம் இல்லங்க. என்ன அடிக்க வந்தாங்க, நான் தடுத்தேன், அவ்வளவுதான். நான் எப்படிங்க அவங்கள அடிக்க போவேன்? கண்ணால பார்த்தா என்கிட்டயே நீ அடிக்கலன்னு பொய் சொல்றிய. அப்ப நான் இல்லாதப்போ தப்பு செய்யலன்னு நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புவேன்? கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை ஆயிடாதுங்க. நீங்க பாக்கும்போது உங்க அக்கா கைய நான் புடிச்சிருந்தேன். அடிக்கிறதுக்கு கை உங்களனா அவங்க கைய நான் எப்படிங்க புடிச்சிருக்க முடியும்? ஓ, உன் மேல தப்பு இல்லன்னு ஆர்கியூ பண்றியா? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் அக்கா. அவங்களுக்கு சரிக்கு சமமா நின்னு பேசுறதையே மரியாதை குறைச்சலான்னு நினைக்கிறவன் நான். அவங்களே அடிக்க கை ஓங்கி இருந்தாலும் நீ விலகிதான் நிக்கணுமே தவிர அவங்க கைய புடிச்சிட்டு நின்னதை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இனிமே எங்க அக்கா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பொம்பளை மேல கை வச்சுட்டேங்கிற பேர் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவன் என் தம்பிடி. அவனுக்கு எப்படி கீ கொடுத்தா எப்படி ஆடுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பார், உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, என் கொடுமையை சகிச்சுக்கிட்டு நீங்க இருக்கணும். இல்ல என் கொடுமையை சகிச்சுக்க முடியாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணா உன் வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருக்கும். பேசாம தப்பிச்சு ஓடிரு. அதான் உனக்கு நல்லது. வா.
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65, இதுதான். இது மட்டும்தான். Paneer na Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். Paneer na only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.